தமிழ் மக்களுக்கு வணக்கம். எங்கே சென்றது 4000 கோடி? நக்கிட்டு தான் போச்சு. இந்த 4000 கோடி விவகாரத்தை 1 நாள் 2 நாளாக நம்ம பேசிட்டு இல்ல. இத கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். 2021ஆம் ஆண்டு இந்த ஆட்சி பதவி ஏற்றுக்கொண்ட பின்னர் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு காலகட்டத்தில அப்பொழுது வந்த வெள்ளம். அப்பொழுது என்ன சொல்லப்பட்டது? இந்த முதலமைச்சர் என்ன பேசினார்? அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி இப்பொழுது தான் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர் சொன்னது, இது ஒரு 10 மாத குழந்தை, 7 மாத குழந்தை அப்படின்லாம் சொன்னார். உங்க ஆட்சியே 60 மாதம் தான். இதில என்ன 7 மாத குழந்தை, 10 மாத குழந்தை? அப்போ இது அவர் அன்றைய தினம் சொன்ன சாக்கை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எதற்காக என்றால், இவர் இப்பொழுது தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். சரி, இருந்து காத்திருந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். இவர் என்னதான் செய்றாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில நீங்க அப்பொழுது கொடுத்த உத்தரவாதங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். மேயர் பிரியா அவர்கள், இந்த துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள், இவை எல்லாரும் மாறி மாறி என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், நாங்கள் இதற்காகவே ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறோம். இங்கே தான் இந்த 4000 கோடி என்பது வருது. 4000 கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டு திட்டம் தீட்டியிருக்கிறோம். பாதாள சாக்கடைகளை எல்லாம் நாங்கள் சரி செய்கிறோம். கடந்த ஆட்சியில் இதெல்லாம் சரியாக இல்லை. அதனால் நாங்கள் இப்பொழுது அதை சரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த திட்டத்தை முன்வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா இது வேறு வேறு பேக்கேஜ் இருக்கும். அது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ் அப்படின்லாம் இவங்க சொன்னாங்க. இந்த பேக்கேஜ் எல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம். ஒரு பக்கம் மெட்ரோ திட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மெட்ரோ திட்டத்திற்காக அங்கங்கே பள்ளம் தோண்டி வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம முழுமையாக மாநில அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் தோண்டாத இடமே கிடையாது என்கிற நிலையில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி விவேக் ஒரு காமெடியில் வரும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு பள்ளம் தோண்டியிருக்கான், அங்கே ஒரு பள்ளம் தோண்டியிருக்கான், டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி தோண்டாத இடமே கிடையாது என்று மொத்த சென்னையும் நோண்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இறந்து போனவர்கள் நிறைய. எனக்கு தெரிஞ்சு இங்கே எம்ஜிஆர் நகரில் பக்கத்தில் என்னுடைய ஏரியா, நான் கேகே நகர், அசோக் நகர் இந்த ஏரியாவில் இருக்கேன். என்னுடைய ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர்லேயே ஒரு இளைஞர், அவர் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த பள்ளம் தெரியல, அதுக்கு எதுவுமே மார்க் பண்ணி வைக்கல, அதில் விழுந்து இறந்து போகிறார். இந்த மாதிரி இறந்து போனவங்க நிறைய. இப்போது கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் நடந்த மழையில் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிந்து தாம்பரம் கிட்ட, தாம்பரம் பல்லாவரம் அந்த ஏரியாவில் ஒருத்தர், அது எல்லாரும் பார்க்குறாங்க, சிசிடிவியில் அப்படியே தெரியுது. அவர் பாவம் ஏதோ வாங்க போகிறாரு, ஒரு பேக்கரியிலே எங்கேயோ ஏதோ வாங்க போகிறாரு. வாங்க போகும்பொழுது அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நடந்து போகும்பொழுது அங்கே ஷாக் அடித்து இறந்து போகிறார். இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இவங்க இந்த 4000 கோடி என்னதாயா பண்ணீங்க? 4½ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மழை வரும்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் இதே கதைகள் தான் சொல்லப்படுகிறது. இதில் கடந்த ஆண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா மக்களுடைய மறதி இருக்கு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய வியாதியாக பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா இதையெல்லாம் கடந்து இப்போ நாளைக்கு இன்னும் ஒரு 3-4 நாளில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மக்கள் இதை மறந்து விடுவார்கள் அப்படின்ற துணிச்சல் தான் இவர்களுக்கு. என்ன சொன்னாங்க? 95% நிறைவேறிவிட்டது, 60% நிறைவேறிவிட்டது, 70% நிறைவேறிவிட்டது, 80% நிறைவேறிவிட்டது. ஆளுக்கு ஒரு எண்ணிக்கையை சொன்னார்கள். கடைசியில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மறுபடியும் மழை வருது. அதுவும் எவ்வளோ பெரிய பெரிய பெருமழையெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1 நாள் மழை, 2 நாள் மழை, 19 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், இந்த மழைக்கே இவ்வளோ. ஏன்னா நம்ம மாசு சார் அவர் சொல்கிறார், 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட எங்கும் நிற்காதுன்னு மனசாட்சியை புதைத்து விட்டு இவர்கள்லாம் பேசுகிறார்கள். அதில் அவர் பேசியிருக்கிறத பாருங்க. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும், 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் மழை வந்தால் பயந்த மக்கள் இன்றைக்கு மழை வந்தால் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு காரணம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களும் நம்முடைய நிர்வாகத்துறை அமைச்சர். நாம எல்லாம் முட்டாள் பயல்கள். இந்த மழையில் இந்த வெளியில போறதா வேண்டாமா, சாக்கடிக்குமா அடிக்காதா, இதையெல்லாம் யோசித்து உயிரை கையில் பிடித்து கொண்டு நாம் வெளியில போறோம் பாருங்க. நாம எல்லாம் முட்டாள்கள், இவர்கள் தான் அறிவாளிகள். இந்த 4000 கோடி எங்கே தான் போச்சு அப்படின்ற கேள்விக்கு இதுவரையில் பதில் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறை மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பனும் உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம பொம்மையும் துணை பொம்மையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெயின் கோட்டை மாட்டிக்கிறது. இவங்க செட்டப் பண்ணியிருக்கின்ற அந்த ஒரு
வார் ரூம்ன்ற பேரில் ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபோனை வச்சுக்க வேண்டியது, எதிர ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுக்க வேண்டியது. அதில் எதையாவது பேசுகிறேன்ட்டு இந்த வீடியோவும் பாருங்கள். அதில் தெளிவாக அங்கே அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு, ஹாட்லைனுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறார்? நான் வருஷம் சொல்கிறேங்க, வருஷம் இதான் நடக்குது. வெட்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவனும் கேட்குறான். யார் இந்த உதவாநிதி? அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு 7 மணி ஆச்சுன்னா அவன் வீட்டில் போய் பூந்துப்பான். அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு தான் அவன் எழுந்துப்பான். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் மழையில் இருந்தால் என்ன, மழையில் யார் செத்தால் என்ன? இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல். அது பாருங்கள், அவன் ஒரு 2 கால் தான் அட்டன் பண்ணியிருப்பான். ஆனால் எதிர பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 25-30 கேமரா இவன் வேலை செய்கிறான்றதை படம் போட்டு காண்பிப்பதற்காக. இதை விட ஒரு நாடக ஆட்சி எங்கேயாவது பார்க்க முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. ஒவ்வொரு ஏரியாவும் பாருங்கள். இதில் வேலை சரி ஏரியை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறார்கள், அதனால் தண்ணி நிற்குது வச்சுக்கலாம். மற்ற இடங்கள்லாம் எடுத்து பாருங்கள். அண்ணா நகரில் ஏங்க நிற்குது, அசோக் நகரில் ஏங்க நிற்குது, கேகே நகரில் ஏங்க நிற்குது, தேனாம்பேட்டையில் ஏங்க நிற்குது, சரி எல்லாம் விட அதிகமாக குளத்தூரில் ஏங்க நிற்குது. முதலமைச்சருடைய தொகுதியிலேயே இங்கே இவ்வளவு நீர் நிற்குது. ஏன் நிற்குது? அதை சரி செய்வதற்கும் ஆட்கள் இல்லை. கேட்டால் நாங்கள் இப்போ தான் மோட்டரை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ காலத்துக்கும் மோட்டரை கொண்டு தண்ணீரை இந்த பக்கத்துலேயே அந்த பக்கம் பீச்சு அடிக்க போகிறீங்க. அப்போ இந்த பக்கத்துலேயே அந்த பக்கம் பீச்சு அடிக்கிறது எதுக்கு? 4000 கோடி. அப்போ இந்த 4000 கோடி எங்கே தான் சென்றது? என்னதான் கிழித்தீர்கள்? இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னர் அப்பனும் உள்ளேயும் போனாங்க. இது காலையில் போய் இவர் ட்ராக் ஷூட் போட்டுக்கிட்டு ஸ்டாலின், அவன் ஒரு ஷார்ட்ஸ் மாட்டிக்கிட்டு ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு வந்துட்டான். என்னடான்னா பக்கிங்ஹாம் கால்வாயில் தூர்வாரி இருக்கிறார்களா என்பதனை மேற்பார்வை செய்வதற்கு, தூர்வாரத்துக்கு ஒரு புல்டோசர் வச்சுருக்க போகிறான். அப்பனும் பிள்ளையும் அங்கே மேற்பார்வை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட சொன்னீங்கன்னா அவன் பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாடகங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த 4000 கோடி என்பது இந்த பாதாள சாக்கடை, இந்த வடிகால்கள் சரி செய்வது இதற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டது. இதை தவிர்த்து பல்வேறு திட்டங்களுக்கு, ஸ்மார்ட் சிட்டிலேருந்து ஆரம்பித்து பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியும் பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமாக சுரண்டப்படுகிறது. அவன் மிஞ்சி போன அந்த தூய்மை பணியாளர் என்னங்க கேட்குறான்? 20 கோடி ரூபாய் ஆண்டுக்கு, வெறும் 20 கோடி ரூபாய் ஆண்டுக்கு, அவ்வளவுதான் அவன் கேட்குறான். ஆனால் நீங்கள் இங்கே அடித்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 4000 கோடி 5000 கோடி ஜிசிசியில் மட்டும் கக்கூசை கூட விட்டு வைக்கல. அதில் ஒரு 800 கோடி. இப்படி அனைத்திலும் திருடி இந்த மக்களை நீங்கள் அவதிக்குள் ஆக்குவதற்கு எதற்காக ஒரு நிர்வாகம், எதற்காக ஒரு ஆட்சி, எதற்காக ஒரு தேர்தல்? என்னை கேட்டால் தேர்தல் ஆணையம் பேசாமல் அறிவிச்சிட்டு போயிடலாம். இந்த பகுதி அதாவது தமிழ்நாடு என்பது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்திற்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரங்கட்ட ஸ்டாலின் குடும்பத்திற்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கொள்ளையடிப்பார்கள், நாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுவும் முக்கியமாக தலைநகராக பார்க்கப்படக்கூடிய சென்னை என்பது அவர்களுடைய கோட்டை என்று அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள், மாறுதட்டி கொள்வார்கள். இங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ எதற்காக தேர்தல்? எப்படியும் மக்கள் உங்களைத்தான் நம்பி வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தேர்தலை நடத்தாதீங்க, அறிவிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்து தேர்தலுக்கு தேர்தல் வெற்றி பெற்று அதற்கப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது அப்படின்ற ஒரு படலமே கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்கிற நிலை தான் உங்களுடைய ஆட்சியில் இருக்கிறது. அதுவும் என்ன, உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் சாதாரண கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட அவர்கள் மீது குண்டர் சட்டம் வரைக்கும் பாயும் என்கிற நிலை வந்துவிட்டது. அப்படின்னும் பொழுது இங்கே என்ன ஜனநாயகம் இருக்க போகுது? இங்கே யார் கேள்வி கேட்க முடியும்? எவன் செத்தா என்ன? கடந்த ஆண்டு இதே போல் மழை நடந்த பொழுது நம்ம பார்த்தோம், இங்கே அம்பத்தூர்கிட்ட ஒரு அண்ணன் தங்க பைக்கில் வராங்க. ஒரு பள்ளம், அது பள்ளமாக இருக்குன்னு தெரியல, தண்ணி நிறைஞ்சிருக்கு, பள்ளம்னு தெரியல. பைக் இறங்கி அந்த பாவம் அந்த அண்ணனுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அந்த தங்கை இறந்து போகிறாள். லாரியை ஏதோ ஒன்று ஏற்றி இறந்து போகிறாங்க. தொடர்கதையாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இவங்கள்ட்ட பணம் இல்லையா?
இவர்கிட்ட நிதி ஆதாரம் இல்லையா? இது சரி செய்ய முடியாதா என்றால், சத்தியமாக இவர்களிடம் நிதி ஆதாரமும் இருக்கிறது, பணமும் இருக்கு, சரி செய்ய முடியும். ஆனால் எல்லாவற்றையும் முழுங்க வேண்டும். எவ்வளவு தான்டா தின்னுவீங்க? இத்தனை பேருடைய பாவத்தை கொட்டிக்கிட்டு, அந்த காசு எப்படி உங்களுக்கு செரிமானம் ஆகும் அப்படின்ற யோசனை கூட கிடையாதா? கிடைச்சது எல்லாத்தையும் திருடணும். அதில் குறைந்தபட்சம் அதாவது இவர்கள் அடித்த பணத்தில், நான் சத்தியமாக சொல்கிறேன், இவர்கள் அடித்த பணத்தில் ஒரு 15லேருந்து 70 விழுக்காடுகள், அதாவது ஒரு 20% இவங்க வந்து நியாயமாக செலவு பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு சென்னை இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையை நோக்கி சென்றிருக்காது. படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வேளச்சேரியில் ஆரம்பிச்சது இந்த கூத்து என்னென்னா, பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ளைஓவரில் கொண்டு போய் காரை பார்க் பண்ணிடுறது. மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே போய் பார்க் பண்ணுறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் கோடம்பாக்கத்தில் நடக்குதுங்கிறாப்புல. எங்கெல்லாம் ஹைவே இருக்கோ, எங்கெல்லாம் பிரிட்ஜ் இருக்கோ, அங்கெல்லாம் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இது பெருமையா? அப்போ யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருடைய உடைமைகளுக்கும் உத்தரவாதம் இல்லை. ஆனால் இது தலைநகர், நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். இது என்ன கேவலம்? இன்னைக்கு சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் முதலமைச்சர் வசிக்கக்கூடிய செனட் ஆஃப் ரோடுக்கு பக்கத்து சாலை நீங்கள் போங்க. எத்தனை குண்டும் குழியுமாக அது இருக்கின்றதை பாருங்கள். அப்போ இதை எதையுமே செய்ய முடியாத, செயல்படுத்த முடியாத ஒரு கையாலாகாத ஒரு அரசாங்கம் இங்கே தேவையா? இதற்கு மேலும் பல ஆயிரம் கோடிகள் செலவு செஞ்சு ஒரு தேர்தல் வேற நடத்தணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏனென்றால் இன்னும் 4-5 மாதங்களில் தேர்தல் வரவிருக்கிறது. இவர்கள் மீண்டும் உங்களிடம் தான் வருவார்கள். அவன் கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே வருவான். யார்? இந்த உதவாநிதி. அவங்க அப்பனும் அதே மாதிரி வருவாப்புல. நாம் வந்து ஆதரவு கரம் நீட்டப் போகிறோமா அல்லது எதிர்ப்பு கரத்தை காண்பிக்கப் போகிறோமா என்பது மக்களுடைய மனசாட்சிக்கே விட்டுவிடுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.